மாம்பழத்திற்கு குறிப்பாக பெங்களூரா ரக மாம்பழத்திற்கு கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் போதிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலை இருந்தது. எனவே பெங்களூரா ரக மாம்பழத்திற்கு ஒன்றிய அரசின் சந்தை இடையீட்டு திட்டத்தில் விலை வித்தியாச தொகையை வழங்க ஒன்றிய அரசுக்கு உரிய கருத்துருவினை அனுப்பி முதல் முறையாக ஒப்புதல் பெறப்பட்டது. இதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு திட்டம் தொடங்கப்படுவதற்குள் பெங்களூரா ரகத்தின் அறுவடை முடிவுற்ற நிலையில் 6 மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருந்தாலும் திட்ட நடைமுறைகள் தெளிவாக வகுக்கப்பட்டிருப்பதால் இனி வருங்காலங்களில் இத்தகைய நிகழ்வுகளை விரைவாக எதிர்கொள்ள வேளாண்மை உழவர் நலத்துறை முற்றிலும் தயாராக உள்ளது. மக்களுக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் 5 ஆண்டுகளில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் 2026-27 ஆண்டிற்கு 125 லட்சம் மெட்ரிக் டனாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஊட்டச்சத்து வழங்கும் பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்களிலும் உற்பத்தினை அதிகரித்து தன்னிறைவை எட்டி ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சீரிய திட்டங்களை செயல்படுத்தி இந்த இலக்குகளை எட்ட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். நீர்ப்பாசன பரப்பை அதிகரிப்பதை இந்த அரசு தொலைநோக்கு திட்டமாக கொண்டுள்ளதால் பண்ணை குட்டைகள், ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் போன்ற பாசன ஆதாரங்களை ஏற்படுத்தி தருவதன் வாயிலாக மானாவாரியாக உள்ள சுமார் 2600 ஏக்கர் பரப்பு பாசனம் பெறும். இது தவிர நுண்ணீர் பாசன அமைப்புகளால் பாசன நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிப்பதன் வாயிலாக சுமார் 50,000 ஏக்கர் கூடுதலாக பாசனம் பெறும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடுத்த பிறவியில் தாம் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்றார். ஆனால் இப்போதே அவர் எல்லா விவசாய குடும்பங்களுக்கும் மகனாக தான் இருக்கிறார். அதனால்தான் பயிர் சாகுபடியை தொடர்ந்து மேற்கொள்ள உழவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மும்முனை மின்சார சேவையானது இவ்வரசால் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன்படி 2026-27 ஆண்டில் இலவச மின் இணைப்புகளுக்கான கட்டண தொகையாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 7,432 கோடியே 58 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இயற்கை சீற்றங்களால் நிகழும் பாதிப்புகளினால் ஏற்படும் வருவாய் இழப்பினை ஈடு செய்ய பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகையும், இயற்கை பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் சேதங்களுக்குரிய நிவாரணமும் வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் இந்த அரசால் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவை எல்லாவற்றுக்கும் மேல் நேர்மைக்கும் நெருப்புக்கும் உருவான தமிழரான நமது முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படி செயல்படுத்தும் அனைத்து திட்டங்களையும் அவற்றின் முழு பலன்களும் விவசாயிகளை சென்றும் சேரு வகையில் வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புணர்ச்சியுடனும் பாரபட்சமின்றியும் செயல்படுத்துவதில் முழு கவனம் செலுத்தி அனைவரும் விரும்பத்தக்க ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்படும். வேளாண்மை துறை முந்தி தரிசடித்து முச்சாரியாய் மறித்து நைந்திடவே சேறு கலக்கி நயமாக நாள் உழவு பிந்து உழுது கட்டி பேர்த்து மிதித்து அழுத்தி பந்தியாக வரப்பு படுத்தி கொத்தி திருத்தி திரை கொண்டு அங்கு தண்ணீர் தேங்க வடித்துவிட நிறையாய் மடைகள் நீக்கி பரம்பு அடித்து குறைவில்லாம குண்டினில் கொளிஞ்சி போட்டு மிதித்து விரைநெலின் கோட்டை எடுத்து வந்து விதைத்து நாற்று விட்ட செய்தியை செங்கோட்டு பல் சிறப்பாக விவரிக்கிறது. நாற்று விடுவதற்கே இத்தனை பணிகள். முழுமையாக ஒரு பயிரை விளைவித்து மகசூல் எடுத்து அதனை விற்பனை செய்து வருமானம் காண எத்தனை பணிகள், புதிய தொழில்நுட்பங்கள், ஆலோசனைகள், தரமான இடுபொருள்கள் முதலியவற்றை காலத்தை கிடைக்க செய்யவும் விவசாயிகளோடு தோளோடு தோள் கொடுத்து உற்பத்தினை பெருக்கவும் வேளாண்மை துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது.